Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ்ல மசாலா பிளஸ் அப்படின கிரைண்டர் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து மாவும் அரைச்சிக்கலாம், மசாலாவும் அரைச்சிக்கலாம், சட்னியும் அரைச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி அதோட டெமோ தான் பார்க்க போறீங்க. இதோட சேர்த்து சூப்பரான ஒரு இட்லி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி சூப்பரான கிரைண்டர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி காமிச்சிருக்கோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அதாவது அம்மிக்கல் வேலையும் மாட்டுக்கல் வேலையும் ஒரே கிரைண்டர் பண்ணுதுன்னா நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி ஸ்பேச்சுலான்னு சொல்லிட்டு அழகான அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கோகோனட் ஸ்க்ராப்பரோட வருது, ஸோ தேங்காய் துருவியோட வருது. ஸோ நீங்கள் வந்து தேங்காய் துருவி அப்படியே சட்னி அதில் அரைச்சிடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் இருக்கிற சட்னி விட அம்மியில் ஆட்டி இருக்கிற சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராலங்க அம்மியில் ஆட்ட முடியுது? பட் அந்த டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரைண்டரில் கொண்டு வர முடியும். பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் எல்லாமே அழகாக தானாக கீழே கொட்டிடும். நீங்கள் கை வச்சு அள்ளணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நியூலி மேரிட் பீப்புளுக்கு, எல்டர்லி பீப்புளுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்னிக்கு தனியாக ஒரு ஆன் பட்டனு, அதே மாதிரி மாவுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் சொல்லி ரெண்டு வந்து தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரம்மையும் கல்லையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கோகோனட் ஸ்க்ராப் அட்டாச்மெண்ட் ஜஸ்ட் மேலே இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும், அழகாக தேங்காய் துருவ ஆரம்பிச்சிருங்க. ஸோ கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதில் நம்ம ஆன் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். அரைமணி தேங்காய் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூ போல் தேங்காவை துருவி கொடுத்துரும். என்னதான் தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி நீங்கள் எடுத்தாலும் துருகுற தேங்காயில் வரக்கூடிய டேஸ்ட்டு அது வந்து சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான கிரைண்டரையும் இட்லி பாட்டையும் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய ஜிமா அப்ளைன்சஸ்ல வாங்கியிருக்கேன். ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பராக வந்து நமக்கு தேங்காய் துருவி கொடுத்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா சட்னி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காயும் பார்த்தீங்கன்னா பூ துருவிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி அதாவது பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டு ப்ரௌன் கலரில் அரைப்போம்ல, அந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கல்லை சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைக்கக்கூடிய சட்னி மசாலா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ யாராலையும் அதை வந்து அவ்வளோவா சீக்கிரமாக செய்ய முடியல. ஸோ இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அதே டேஸ்ட்டு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மசாலாவுக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ ரைட் சைடில் ஒரு வாட்டி சுற்றும், கொஞ்சம் பிரேக் எடுத்து லெஃப்ட் சைடில் சுற்றும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறச்ச என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா நல்லா வந்து அறுபடும். கையில் நம்ம வந்து அம்மிக்கல் ஆட்டின மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். தேங்காய், உடச்சக்கடலை, வரமிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி, அப்புறம் கல்லுப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து கார சட்னி, அதாவது தேங்காய் போட்டு கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனுக்கு வரக்கூடிய மசாலா, கட்டியாக இருக்கக்கூடிய மசாலா கூட அரைச்சிக்கலாம். ஸோ மசாலா வந்து தனியாக இருக்கணும் அவசியம் கிடையாது, நல்லா கட்டியாக இருந்தாலும் அது அழகாக வெளியில் தள்ளிடும். இப்போ பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து முன்னாடி கூடிய நாவை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்துக்கே வந்து சட்னி அழகாக கொட்டிடும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கை வச்சு அழுற அளவுக்கு வந்து சட்னி இருக்கவே இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வழிச்சிட்டு வந்துடும். ஸோ க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் சட்னிலேருந்து நீங்கள் எல்லா மசாலாவும் இதில் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் ஷாப்பில் போய் வாங்கணுன்னாலும் நீங்கள் வந்து அட்ரஸ் மேப் எல்லாத்தையும் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், சூப்பராகவே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து மாவை வந்து அரைக்கிறதுக்கு நான் வந்து அரிசியும் உளுந்து ஒன்றா தான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு வந்து இப்போ அரைச்சி காட்டுறேன். இது ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி டெமோ கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கிரைண்டர்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வச்சு மாவு அள்ளி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அதுவே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். மாவு ஆட்டுறப்போ உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஃபுல்லாக சுற்றும். ஸோ சட்னி ஆட்டுறப்போ பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சுற்றி அரைச்சி கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுடுதுங்க. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து டைமர் கீழே செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். நம்ம அழகாக வந்து ஓப்பன் பண்ணி மாவு அள்ளிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா, அதாவது கிரைண்டர் பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு, வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நியூலி மேரிட் உமனுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவாட்ட தெரியாதுன்றவங்க ஸோ பிரச்சனையே வேண்டாம். ஸோ அந்த பக்கம் ஆகிட்டு கூட இந்த பக்கம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான, அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கடைகளில், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியல் இட்லி பாட் டைப்பில் டொமஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப அழகான பேட்டர்ன். அதே மாதிரி இதில் மொத்தம் உங்களுக்கு 4 தட்டு வருங்க. வந்து 2 தட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லி வைக்கிற தட்டு, அதே மாதிரி 1 வந்து மினி இட்லிக்கும், 1 வந்து உங்களுக்கு தட்டு இட்லிக்குன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றுறதுக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கும். நம்ம அதே மாதிரி ரேக்காக இருக்கும். சைடில் வந்து அந்த ஆவி வர்றதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அழகாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நம்ம எதாவது க்ரீஸ் பண்ணிட்டு இதில் மாவு ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி அதோட
குழிகள் நல்லா வந்து ஆழமாக இருக்கிறதுனால நல்லா இட்லி நம்மளுக்கு நல்லா குழியாக நல்லா வந்து உப்பலாக வருது. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இட்லி பாத்திரம் வாங்குறப்போ அந்த குழிகள் நல்லா ஆழமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அந்த மினி இட்லி குழியும் பாருங்கள், அதே மாதிரி நார்மல் இட்லியும் பாருங்கள், நல்லா குழியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா புஸ்கு புஸ்கு நல்லா குண்டாக வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கிரேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க. நான் ஒரு 5 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஜிமார்க் அப்ளையன்சஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி டெமோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் நல்லா தரமாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அதை சூப்பராக வந்து யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். அதே மாதிரி தான் நம்ம அந்த கிரைண்டரை பற்றி 2 இயர்ஸ் பிஃபோர் வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போச்சு. ஸோ அவ்வளோ அழகாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. அதுலேயே வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இந்த மசாலா ப்ளஸ்ன்னு இந்த ஒரு கிரைண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது டப்பே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு மாவட்டத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சட்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உளுந்து ஆட்டுறீங்க வடைக்குனாலும் சூப்பராக கட்டியாகவும் நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். எல்லா பிளேட்லேயும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அருமையான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வாங்கணுன்னா மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ நான் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இப்போ மாவு நல்லா வந்து அரைஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது மாவு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக டப்பை சாய்க்கணும் அவசியமே கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாவு கழட்டினா போதும் சல மாவு டப்புக்கு வந்துடுங்க. கை வைக்க தேவையில்லை, அல்ல தேவையில்லை, கொட்ட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மாவை வழிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா வெயிட் தூக்கக்கூடாது, தூக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி மசாலாலாம் அரைச்சி யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கும் வந்து அம்மியில் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் இதில் அரைச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா இந்த கிரைண்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு ட்ரம்மை சுற்றலைங்க, உள்ள கல் தான் சுற்றுது. இது பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டுக்கல்லோட சேம் ஃபார்முலா தான். ஸோ அதனால் மறக்காமல் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சோண்டு மாவை தான் மிஞ்சி அதுவும் எடுத்து வச்சு கொட்டிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கிரைண்டர் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த இட்லி ஸ்டாண்டு பிடிச்சிருக்குனாலும் இதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிமார்க் அப்ளையன்சஸில் நேராக போய் பார்க்கணுனாலும் நீங்கள் அழகாக போய் பார்க்கலாம். சூப்பராக க்ளீனாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நான் 1-2 தான் இப்போ வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஷாப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குவிச்சு வச்சுருக்காங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ அதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷாப்புக்கும் போய் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் ஷாப்புக்கு போக முடியாதுங்க, நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், நான் சென்னையில் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.